நான் குண்டா இருக்கேன் இல்லை ஒல்லியாக இருக்கேன், உனக்கு என்ன ப்ராப்ளம்? நீ எனக்கு சோறு போடுறியா? உன் சம்பாத்தியத்தில் நான் தின்னுட்டு இருக்கேனா? அப்படி எதுவுமே இல்லைல்ல. நான் ஒல்லியாக இருந்தாலும் குண்டாக இருந்தாலும் அது என்னோடய பிரச்சனை மட்டும்தான். அதிகபட்சம் என் ஃபேமிலியோட பிரச்சனை. நாளைக்கு எனக்கு ஒரு பையனோ இல்லை மாப்பிள்ளையோ பார்க்கும்போது எனக்கு எக்ஸ்ட்ரா வரதட்சணை கொடுக்குற மாதிரி இருக்கும். மற்றபடி நான் குண்டாக இருக்கிறதோ ஒல்லியாக இருக்கிறதோ என் வீட்டில் உள்ளவங்களுக்கே ப்ராப்ளம் இல்லாதப்போ உனக்கு என்ன ப்ராப்ளம்? உன் வேலை ஏதோ அதை மட்டும் பாருப்பா அப்படின்னு ஈஸியாக சொல்லிட்டு போங்க. ஏன்னா நம்ம உடம்பு வாக்கு என்னன்னு நமக்கு தான் தெரியும். நம்ம ஃபேமிலியில் உள்ளவங்க ஒரு வேளை பரம்பரை ஒல்லியாக இருந்திருக்கலாம். ஸோ நம்மளும் ஒல்லியாக இருக்கலாம். பரம்பரை குண்டாக இருக்கலாம். அதனால் நமக்கு குண்டான உடம்பு வரலாம். இதனால் ஒரு விஷயமே இல்லைங்க. நம்ம ஹெல்த்தியாக இருக்கோமா, மூச்சையோட கஷ்டப்படுறோமா, நடக்கும்போது முட்டி வலிக்குதா, இந்த மாதிரி விஷயங்களில் மட்டும்தான் நமக்கு ப்ராப்ளம் நம்ம யோசிக்கணும். தவிர குண்டாக இருக்கோமா ஒல்லியாக இருக்கோமாங்கிறது நம்ம கையில் இல்லாத ஒரு விஷயம். ஸோ அதை பற்றி யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. மேக்ஸிமம் உங்கள் ஹெல்த் நல்லா இருக்கணும் அப்படின்னா உங்களால் முடிஞ்ச சின்ன சின்ன எக்ஸசைஸ் பண்ணி நார்மலாக இருங்க. உலகத்தில் உள்ளவங்க மற்றவங்க உங்களை தப்பாக பேசுகிறாங்க அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக மட்டும் உங்களை மாற்றிக்க முயற்சி பண்ணாதீங்க. உங்களுக்கு நீங்கள் குண்டாக இருக்கிறது பிடிச்சிருக்குன்னா குண்டாக இருங்க, நீங்கள் ஒல்லியாக இருக்கிறது பிடிச்சிருக்குன்னா ஒல்லியாக இருங்க. இது மற்றவங்களுக்காக நீங்கள் சேஞ்சஸ் பண்ணாதீங்க. உங்களுக்காக விருப்பப்பட்டு செஞ்சால் மட்டும்தான் உங்கள் உடம்பு கூட குறைக்க முடியுமா. ஒரு ஜிம்மில் சொன்னாங்க, ஸோ விருப்பப்பட்டு செய்யாமல் எக்ஸசைஸ் பண்ணோன்னா உடம்பு கூட குறையாதான். அப்படி இருக்கும்போது அடுத்தவன் சொல்கிறாங்கிறதுக்காக விருப்பமே இல்லாத ஒரு விஷயத்தை பண்ணி உங்களை ரொம்ப டென்ஷனுக்குள்ளே உள்ள கொண்டு போயிடாதீங்க. ஓகேவா? ஸோ உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அப்படி சந்தோஷமாக இருங்க. நீங்கள் குண்டாக இருந்தாலும் ஒல்லியாக இருந்தாலும் அழகாக தான் இருப்பீங்க. யாருக்கும் எந்த பதிலும் சொல்ல வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்லை. அதிகபட்சம் உங்கள் பேரண்ட்ஸ் கொஞ்சம் சஃபர் ஆனாங்கன்னா அவங்களுக்காக ஏதாவது ஒரு எஃபெக்ட் போட்டு அந்த உடம்பை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள், இல்லை கூட்ட முயற்சி பண்ணுங்கள். ஆனால் உலகத்தில் இருக்க மற்ற யாருக்காகவும் எந்த ஒரு முடிவும் எடுக்காதீங்க, எந்த டென்ஷனும் ஏற்றுக்காதீங்க. இது நம்ம உடம்புங்க. நம்ம எப்படி இருந்தாலும் அழகாக தான் இருப்போம். அவங்க மேக்கப் பண்ண அழகாக இருப்பாங்க, சில பேர் ட்ரெஸ்ஸிங்கில் போய் அழகாக இருப்பாங்க. நம்ம குண்டாக இருந்தாலும் ஒல்லியாக இருந்தாலும் அழகு தாங்க. ஸோ நம்ம உடம்பை நம்மளே ரசிக்கலைன்னா எப்படி? நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அது உங்களுக்கு எப்படி இருக்க பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி சந்தோஷமாக இருங்க. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டேக் கேர்.